என் பையன் ஒரு நாள் என்கிட்ட ஒன்று சொன்னான், அம்மா பைக் ஓட்ட முடியல, ரொம்ப மழையா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நான் சொன்னேன், கார் இருக்கடா எடுத்துட்டு போங்க. திருப்பி அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, உங்களுக்கெல்லாம் எஜுகேஷனுக்காக சொல்றேன், கார் வேணும்னு கேட்கறதுக்காக மழை பெய்யுதுமா பைக் ஓட்டுற கஷ்டமா இருக்குன்னு நான் சொல்லலை. நான் சொல்றதை கேளம்மா, எப்ப பார்த்தாலும் ஒரு தீர்வு சொல்லிக்கிட்டே இருப்பியா? என் வலிய சொல்றம்மா, கேட்டுக்கோமா, அவ்வளவுதாம்மா, இதுக்கு எந்த தீர்வும் சொல்லாதம்மா தயவு செஞ்சுன்னு எழுந்துச்சு போனான். அப்ப அந்த குழந்தை என்ன எதிர்பார்க்கிறது? அவன் வலியை எனக்கு சொல்லுகின்ற பொழுது நான் அமர்ந்து அவன் வலியோடு இருந்து அவனை கேட்கணும்னு அவன் எதிர்பார்க்கிறான். அவ்வளவுதான். நான் உழைச்சு நான் வாங்கிக்கிறேன், உன் கார் எனக்கு வேணாம், நான் சொல்றேன் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு, அவ்வளவுதான். நீ இல்லைன்னா என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்வேன், எல்லாம் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல வேணான்னு உன்கிட்ட சொன்னேன். என் ஃப்ரெண்டு சொல்ல மாட்டான்ல, என் கார் இருக்கடா எடுத்துட்டு போ. அப்படியாடா, ஏண்டா இது கொண்டு வரலையா, ரெயின் கோட் போடலையா, சர்ரா வாடா டீ குடிக்கலாம், அப்படிதான் கேட்பான் என் பையன், என்னோட ஃப்ரெண்டு. நீ உடனே தீர்வு கொடுக்குற. அப்பொழுதுதான் எனக்கு இளைஞர்களுடைய மனம் புரிகிறது. பெற்றோர்கள் எல்லாவற்றிற்கும் தீர்வு சொல்லிவிடாதீர்கள். அவர்கள் வலி பேசினால் அந்த வலியை கேட்டுக்கொண்டு அந்த வலியோடு கூட கொஞ்சம் நேரம் இருங்கள், அது போதும். அவர்கள் மறுபடியும் எழுந்து பறப்பார்கள்.